வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் எங்கேயோ போயிட்டு இருக்கப்ப டாக்ஸியை கூப்பிட்றப்ப அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு கார் ஒன்று இடிக்க வருது. ஸோ இதோட வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் சீன் அப்படியே கட் ஆகிட்டு ஸோ இந்த சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயின் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டர் மாதிரி ஒரு குட்டி செட்டப் இருக்க ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அது ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்டோடைய மாடி வீடு தான். ஸோ அந்த வீட்டில் ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூவி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதுதான் உன்னோட மூவி செட்டப்பா அப்படின்னு கேட்டால் ஆமாம் நம்ம ரெண்டு பேர் தனியாக இருக்கணும்னா இந்த மாதிரி மூவி செட்டப் தான் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஜூஸ் கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு குளிர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு போர்வையெல்லாம் போத்துறாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு ஸோ நான் போயிட்டு வரேன்றாங்க. ஹீரோயினும் ஓகே அப்படின்றாங்க. எனக்கு ஒரு கிஸ் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க. அதுக்குள்ளே இருட்டில் யாரோ வரதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு உடனே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு வா நான் இன்னைக்கு உன்னோட வீட்டில் நான் இன்னைக்கு கொண்டு போய் உன்னை விட்டுட்டு வரேன்றாங்க. ஆனால் அவன் சொல்கிறான் இப்போ தானே நம்ம அங்கேருந்து வந்தோம் அப்படின்னா பரவாயில்ல வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டிகிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. இப்போ ஹீரோயின் அவனை கொண்டு போய் அவனோட வீட்டுக்கு வந்துட்டு இப்போ ஹீரோயின் அவங்களுடைய வீட்டுக்கு வந்தால் ஹீரோயினோட செகண்ட் பாய் ஃப்ரெண்ட் நிற்கிறாங்க. ஸோ இவர் வந்துட்டு ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, சரிவா சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயின் முழிக்கிறாங்க. இப்போ சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாத்தையுமே ஹீரோயினோட செகண்ட் பாய் ஃப்ரெண்ட் ஆர்டர் பண்ணி ஹீரோயின்ட்டு கொடுக்குறாங்க. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, எதுக்காக நீ இப்போ இவ்வளோ ஃபுட் ஆர்டர் பண்ண, நான் டயட்டில் இருக்கேன், நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக சாப்பிடன்றாங்க. ஹீரோயின் வேணாம் பட் நான் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன்னு சொல்லிகிட்டே இருக்கக்குள்ள இப்போ அவங்க தேர்ட் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறாரு. தேர்ட் பாய் ஃப்ரெண்ட் யாருன்னா ஹீரோயினோடைய கம்பெனி ஓனர் தான் வந்துட்டு தேர்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ். அவர் கால் பண்ணோடனே ஹீரோயின் கிட்ட நான் உன்னை மீட் பண்ணி ஆகணும், அதனால நான் ஒரு ஹோட்டல் சொல்கிறேன், அந்த நேமுக்கு அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு நீ நான் டின்னர் சாப்பிடலான்றாங்க. ஹீரோயின் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் வந்துட்டு அந்த தேர்ட் பாய் ஃப்ரெண்ட் சொன்ன ஹோட்டலோடைய நேமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இப்போ இருக்காங்க இல்லையா அந்த ஹோட்டல் தான். இப்போ ஹீரோயின் நினைக்கிறாங்க கடவுளே என்னை ஏன் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செகண்ட் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு அங்கே இருக்க சாப்பாடு எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தக்காக அவங்களா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இரு நானும் சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட செகண்ட் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. பட் ஆனால் நீ இது எனக்காக தானே ஆர்டர் பண்ண, நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து வாய்க்குள்ளே போட்டு கொதக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் முடிச்சு அப்பாடா சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்குறாங்க. அவன் இன்னும் இரு நீ தானே பசிக்குதுன்னு சொன்ன மறுபடியும் நான் ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கா வந்துட்டு இல்லை என்னடா இது இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தால் வெடிச்சு போடுவோம் போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அதையும் சாப்பிட்டுட்டு சரி இப்பயாவது போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக அவங்க வயிற்றை பிடிச்சிட்டு எந்திரிக்கிறப்ப மூணாவது பாய் ஃப்ரெண்டான ஹீரோயினோட ஹெச்ஆர் வந்துடுறாங்க, அதாவது டைரக்டர் வந்துடுறாரு. அவரை பார்த்துட்டு ஹீரோயின் ஐயோ சரி நீ வெளியே போய் வெயிட் பண்ணு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க செகண்ட் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறாங்க. அவனும் சரி ஓகே நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் நீ சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க இப்போ அந்த பாஸ் வந்துட்டதுக்கப்புறமா அந்த டைரக்டர் வந்துட்டதுக்கப்புறமா அவனுக்கு பின்னாடியே போயிட்டு எதையா ஒன்று சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பினோம், இவன் கூட சாப்பிட்டேன்னா வயிறு சுத்தமாகவே வெடிச்சு போயிடும்னு பின்னாடி இருந்து மெதுவாக போகிறாங்க. ஆனால் அவன் டக்குன்னு என்ன பண்ணுறான் ஹீரோயினுக்கு கால் பண்ணிடுறான். கால் பண்ணோடனே அந்த சவுண்டை கேட்டுடுறாங்க. ஹீரோயினோட தேர்ட் பாய் ஃப்ரெண்ட் அவன் கேட்டுட்டு நீங்கள் தான் இருக்கியா சரிவா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் என்ன பண்ணுறாங்க ஹீரோயினை உட்கார வச்சுக்கிறாங்க. ஹீரோயின்கா ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே வந்து சர்வர் நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு. ஏன்னா இது இப்போ தான் ஒரு பையனோட பார்த்தேன் இப்போ மறுபடியும் இன்னொரு பையனோட பார்க்குறனே அப்படின்னு இப்போ வெளியே அவனோட பாய் ஃப்ரெண்ட் செகண்ட் பாய் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காது. ஹீரோயின் வந்துட்டு நினச்சி பார்க்குறாங்க ஐயோ வெளியே அவன் வெயிட் பண்ணுறானே உள்ளே வந்துட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க ஹீரோயின் எஸ்கேப் ஆகி வெளியே வந்து அவங்க செகண்ட் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு வராங்க. அப்போ நான் சரி ஓகே சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ ஃபைன் உன்னோட வீட்டுக்கு நீ போ நான் என்னோட வீட்டுக்கு போகிறேன்றாங்க. ஆனால் செகண்ட் பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாரு இல்லை நானும் உன் கூட வரேன்றாங்க. ஆனால் ஹீரோயின் இல்லை நீ போ எனக்கு வேலை இருக்குது நான் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் நீ போன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் அவனோ போகிற மாதிரியே இல்லை. நம்ம ஹீரோயினே நின்று பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின்கோ வந்துட்டு ஐயோ இவன் எப்படா போவான் நம்ம வேற உள்ளே போகணுமே இல்லைன்னா உள்ளே இருக்கவன் வெளியே வந்துடுவானேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு ஹீரோயினோட செகண்ட் பாய் ஃப்ரெண்ட் போனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க உள்ளே வராங்க. உள்ளே வருது இந்த வெயிட்டர் பார்க்குறா என்னடா இந்த பொண்ணு வெளியே போகுது உள்ளே வருது வெளியே போகுது உள்ளே வருது அப்படின்னு மூச்சு வாங்க வந்துட்டு உள்ளே உட்காடுறாங்க. என்னமா ஆச்சு எதுக்காக உனக்கு இந்த மாதிரிலாம் வேர்க்குதுன்னு சொல்லிட்டு தேர்ட் பாய் ஃப்ரெண்ட் கேட்டவொடனே இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. மறுபடியும் ஒரு பேட் நிறைய மறுபடியும் சாப்பாடுலாம் வாங்கி வைக்கிறாங்க. ஹீரோயினோ நினைக்கிறாங்க ஐயோ நான் என்ன பண்ணுறது என்ன பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சைடு இப்போ ஹீரோயின் பார்க்குறாங்க. என்னன்னா ஹீரோயினுக்கு ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா தான் இவங்க 3 பேருமே வந்துட்டு இவங்களோட லைஃப்குள்ளே வந்திருப்பாங்க. அதோடைய ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்தையுமே ஒரு பாரில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பாய் ஃப்ரெண்டை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட உன்னோட பாய் ஃப்ரெண்டை பற்றி சொல்லுன்னு
அப்படின்னு சொல்ல வரப்ப ஹீரோயினுக்கு அந்த டைம் யாரோ ஒருத்தவங்க கால் பண்றாங்க. ஹீரோயின் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு அப்படியா அதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வராங்க. இப்போ வெளியே வரப்ப தான் டாக்ஸி பிடிக்கிறப்ப தான் இந்த சீனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்துருப்போம். ஹீரோயின் வந்துட்டு அந்த டாக்ஸி பிடிக்க ஓடுறாங்க. அப்போதான் ஆப்போசிட்ல இருந்து ஒரு கார் வந்து நம்ம ஹீரோயினை இடிக்க வர மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த ஆக்சிடென்ட்டை தான் அவங்க வந்துட்டு இதனால தான் எனக்கு அவங்க 3 பேருமே என்னோட லைஃப்குள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை பார்த்து நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் போயிட்டு டாக்டரை போய் பார்க்க போறாங்க. போய் பார்த்தா டாக்டர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்க, இது அம்னீஷியா, ஸோ இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் பேருடைய முகத்தை நீங்க மறந்துடுவீங்க, பட் போக போக உங்களுக்கு நினைப்பு வந்துடும், அதனால உங்க ரெகுலர் ஒர்க்ஸ்லாம் எதுவும் பாதிக்காது, நீங்க போயிட்டு உங்க ரெகுலர் ஒர்க்ஸை பாருங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் வந்துட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. என்னது மறந்துடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த டைம் தான் ஹீரோயினோட செகண்ட் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ஹீரோயின் பாக்குறாங்க, ஓ அப்ப நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டா, ஆமா நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பாய் ஃப்ரெண்ட் சொல்றான். இப்போ அவன் போனதுக்கு அப்புறமா பின்னாடி ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்டும் வந்துடுறான். அவன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்னமா எப்படி இருக்குன்னு கேட்டா, நீங்க யாரு அப்படின்னு கேட்டா, நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதே தான் சொல்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலி யார் தான் நம்ம பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. அவன் போனதுக்கு அப்புறமா மறுபடியும் மூணாவது பாய் ஃப்ரெண்டும் வந்துட்டாங்க, அதாவது ஹீரோயினோட ஹெச்ஆர். ஸோ அவரும் வந்துட்டு ஹீரோயினுக்கு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, இந்தம்மா நீ சாப்பிடு, இந்த நேரத்தில் நீ நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு கொடுத்துட்டு போறாங்க. ஹீரோயின் யோசிக்கிறாங்க, ஐயோ யாரு தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு. ஹீரோயின் செம்மையா வந்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இவங்க 3 பேர்ல இருந்து யார் இருக்கும் உண்மையான லவ்வர் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களால கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா அவங்களுக்கு அம்னீஷியான்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு யாரா இருக்கும் நம்மளோட பாய் ஃப்ரெண்ட், இவங்க பத்தின நினைப்பு ஏதாவது நம்ம ரூம்ல இருக்கான்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. அப்ப நினைக்கிறாங்க, இவனுங்க 3 பேருமே நான் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு. இப்ப 3 பேருமே அவங்களுடைய இமேஜினேஷனா அவங்களுடைய ரூம்குள்ள இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. செம்ம காமெடியா இருக்கு. ஹீரோயின் வந்துட்டு பதட்டத்துல என்ன பண்றாங்க, இவங்க 3 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தவங்களை நம்ம வந்துட்டு வச்சுட்டு மீதியால பிரேக்கப் பண்ணிடுமே நினைச்சிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினோட ஹெச்ஆர் வந்துட்டு இந்த உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. ஹீரோயின் யோசிக்கிறாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு உள்ள போறப்போ சரியா அவங்களுக்கு ஒரு ஃபோன் ஒன்று வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட செகண்ட் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணி, நான் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன், ஸோ அதனால நீ வெளியே போய் எங்கேயும் சாப்பிட்றாது அப்படின்றாங்க. ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு பதட்டத்திலே நின்றுட்டு இருக்காங்க. பின்னாடி இருக்க ஹீரோயினோட ஹெச்ஆர் வந்துட்டு யாருமா அப்படின்னா, இல்லை என்னோட ரொம்பவும் பழைய ஃப்ரெண்டா, இப்போதான் எனக்கு கால் பண்ணா, வேற யாரும் இல்லைன்னொடனே சரின்ட்டு அவங்க அந்த ஹீரோயினோட ஹெச்ஆர் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடாது. தேர்ட் பாய் ஃப்ரெண்ட் கிளம்புறப்ப ஹீரோயின் உள்ள போயிட்டு வெளியே வரதுக்குள்ள மறுபடியும் அவன் செகண்ட் பாய் ஃப்ரெண்ட் வந்து நிற்கிறான். அவனும் என்ன பண்றான், ஹீரோயினுக்கு இந்தாமா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பாடு தான் கொடுக்குறாங்க. ஹீரோயின் நினைக்கிறாங்க, இந்த சாப்பாடுலாம் வச்சுட்டு நான் என்ன ஹோட்டலாடா ஆரம்பிக்க போறேன், என்னை ஏன்டா இந்த மாதிரி டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு ஹீரோயின் அவங்க மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்களுடைய ரூம்ல உட்காந்துட்டு யாராவது ஒருத்தவங்க தான் என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்க முடியும், 2 பேர் யாரோ ஒருத்தவங்க போய் சொல்றாங்க, நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறது, ஆக்சுவலி யாரு தான் என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கும், பேசாம நம்ம வந்துட்டு கேட்டுடலாமா, ஆனா கேட்டா வந்துட்டு நான் இல்லை நீ இல்லைன்னு சண்டை போட்டுக்கிட்டானுங்கன்னா என்ன பண்றது, இந்த நியூஸ் வந்துட்டு சப்போஸ் மீடியாவுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்றது, இல்ல 3 பேர்ட்டையுமே நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்ம நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா யோசிச்சு பாவம் பைத்தியமாவே இந்த பொண்ணு ஆயிடுச்சு. சப்போஸ் இப்படி நம்ம 3 பேருக்குமே வந்துட்டு நம்மளை பிடிச்சி 3 பேருமே சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா, ஐயோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா அவ்வளவுதானே, மீடியா அது இதுன்னு நம்ம பேர் வந்துட்டு நாரி போயிடுமே நம்ம பேரு அப்படின்னு நினைச்சு அதையும் நினைச்சு ரொம்பவும் பயப்படுறது இந்த பொண்ணு. செம காமெடியா இருக்கு. லாஸ்டா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி 3 பேருமே என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு, நான் என்ன பண்றது, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இல்லையே, எப்படி நீ 3 பேரை சமாளிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயின் கிட்ட அந்த பொண்ணு என்ன சொல்றா, பேசாம நீ வந்துட்டு ஒருத்தவனை மட்டும் வச்சுக்கோ, மீதி 2 பேரை நீ பிரேக்கப் பண்ணிட்டு ஸோ அவன் கூட டேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோயின் இப்போ யோசிச்சு பாக்குறாங்க, ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு அந்த மாடியில படம் எல்லாம் பார்த்துருப்பாங்க இல்லையா, ஸோ அவன் கேர் பண்ணி நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருந்திருப்பான். அதை எல்லாத்தையும் ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க. நினைச்சு பார்த்துட்டு இல்லப்பா அவன் ரொம்பவும் நல்லவன் அப்படின்னாங்க. சரி ஓகே, அப்போ உன்னோட செகண்ட் பாய் ஃப்ரெண்டை பத்தி நினைச்சு பாருன்றாங்க. அவன் வந்துட்டு ஹீரோயினுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து ஹீரோயினை நல்லா பார்த்துக்கிட்டான். அதனால ஹீரோயின் வந்துட்டு அவனும் ரொம்ப நல்லவன் தான்ப்பா, நான் என்ன பண்றது இப்ப அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப சரி ஓகே, லாஸ்ட் டைம் உன்னோட தேர்ட் பாய் ஃப்ரெண்டை பத்தியாவது நினைச்சு பாருன்றாங்க. ஹீரோயின் அவனை பத்தியும் நினைச்சு பாக்குறாங்க. அவனும் வந்துட்டு ஹீரோயினை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். அதனால இதெல்லாம் கேட்டுட்டு
கேட்டு அந்த பொண்ணு செம்ம டென்ஷன் ஆயிடுறா. என்னதான் நினைச்சிட்டு இருக்க, நீ யாரையாவது ஒருத்தவங்கள தான் வச்சுக்க முடியும், நீ 3 பேரை வச்சு சமாளிக்கிறேன்னா அது உன்னோட இஷ்டம், எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, என்ன போட்டு டார்ச்சர் பண்ணாதுன்றாங்க. ஹீரோயின் சிரிக்கிறாங்க, அவங்களுடைய நிலைமை நினைச்சு அவங்களே சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ 3வதா இருக்க நம்ம அந்த இவர் இருக்கார் இல்லையா ஹெச்ஆர்எஸ், அவரை பத்தி லாஸ்டா நினைச்சு பாக்குறாங்க. அவனும் வந்துட்டு நல்லா தான் இருக்கான். நான் இப்போ என்னதான் பண்றது, இப்போ எல்லாரோடைய கேரக்டரும் நல்லா தான் இருக்கு, இப்போ நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், பேசாம யார் அழகா இருக்காங்களோ அவங்கள வேணா வச்சுக்கோன்றாங்க. ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க, ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் அந்த பையன், ஸோ அவனும் அழகா இருக்கான், 2வது பையன் அவனும் பார்க்கறதுக்கு கியூட்டா இருக்கான், 3ரா இருக்கிறவன் அவன் இன்னும் கியூட்டா இருக்கான். ஸோ 3 பேருமே செம கியூட்டா இருக்காங்களே, நான் என்ன பண்றது, நான் யாரை சூஸ் பண்றது. உடனே ஆப்போசிட்ல இருக்க பொண்ணு செமையா அழுதுட்டு இருக்கா. இதான் ஒருத்தவனை கூட இது வரைக்கும் டேட் பண்ணதில்ல, 1க்கு 3 பேரை டேட் பண்ணிட்டு ஏன்ட்டே வந்து இங்க நீ கலாய்ச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு செமையா அழுவுறா. ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணை எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போறப்ப பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயினை யாரோ கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட செகண்ட் பாய் ஃப்ரெண்ட். அவன் வந்துட்டு இங்க நீ என்ன பண்ற அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. ஹீரோயினும் இல்ல என்னோட ஃப்ரெண்டு கூட நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அவனா அப்படியா, நானும் என்னோட ஃப்ரெண்டை பார்க்க தான் வந்தேன், எங்க உன்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோயின் இல்ல அவ இப்பதான் வந்துட்டு போனா, நான் தான் வந்துட்டு இங்கே சும்மா உட்காந்துட்டு இருந்தேன், எனக்கு டைம் பாஸ் ஆகல அப்படின்னா. அப்ப அவன் என்ன சொல்றான், சரி ஓகேவா நீ என்ன இப்போ வெளியே போலாமான்னு கேட்குறாங்க. ஹீரோயின் ஓகே போகலாம் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு மட்டும் இப்போ வந்தானா இவனை பார்த்துட்டு ஏதாவது ஒளரி வச்சுடுவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவங்க செகண்ட் பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு இங்க அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்த பிறகு, அடி பாவி சாப்பிட்டுட்டு பில்லை ஏன் தலையில் நீ போட்டு போயிட்டியா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் அவங்க செகண்ட் பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே வந்து நல்லா ஜாலியா இருக்காங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள யார் தான் அவங்களோட பாய் ஃப்ரெண்டுன்ற வருத்தம் அப்பப்ப இருக்குது. அது அவங்க முகத்திலே தெரிஞ்சவொடனே அந்த ஆப்போசிட்ல இருக்க செகண்ட் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றான், அழகா சிரிச்சு காமிச்சு, பாரு உன்னை நான் வந்துட்டு சிரிச்சு காமிக்கிறேன், டான்ஸ்லாம் ஆடுறேன் பாருன்னு சொல்லிட்டு கியூட்டா அவன் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவங்களும் எல்லாத்தையும் மறந்து சிரிச்சிட்டு இருக்கான். அந்த கேப்பில் அந்த பையன் என்ன பண்ணிடுறான், ஹீரோயினை டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, ஐயோ என்னடா இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்புறம் ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆஃபீஸ்க்கு வந்து உட்காந்தா இங்கே வந்துட்டு அவங்களுடைய லிப்ஸ்டிக் கலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவன் கிஸ் பண்ணாலையும் அதில் லிப்ஸ்டிக் போயிடுச்சான். அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோக்குள்ள இப்போ ஹீரோயினோட 3rd பாய் ஃப்ரெண்டோடைய அந்த ஹெச்ஆர், ஸோ அவர் வந்துட்டு ஹீரோயினை பார்த்துக்கிட்டு ஆஃபீஸ்க்குள்ளேயே ரொமான்ஸ் பண்ணுறாராம். சும்மா வந்து ஹீரோயினை அங்கே இங்கே நின்று பார்த்துக்கிட்டு ஹீரோயினை கண்ணடிச்சுட்டு அவரோட கேபினுக்கு கூப்பிட்றாங்க. இப்போ ஹீரோயின் கூட அந்த ஹெச்ஆர் வந்துட்டு மொக்க போட்டுக்கிட்டு ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்க டைம் அந்த இடத்துல ஒரு பையன் வந்து, சார் மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு, இன்னொரு 10 மினிட்ஸில் நீங்கள் வரணும், எல்லாரும் உங்களுக்காக அங்கே வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னோடனே அந்த பையனுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் கிட்ட, ஏமா இங்கே பாரு மீட்டிங்க்கு வந்துட்டு ஆள் வந்துட்டாங்க, ஸோ நீ எல்லாருக்கும் வந்துட்டு ஜூஸ் எடுத்துருவா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஹெச்ஆர் போயிடுறாங்க. இப்போ மீட்டிங் நடக்கிற இடத்துல ஹீரோயின் உள்ளே போனால் ஹீரோயினுக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் லவ் பண்ணுற 3 பேருமே அங்கே தான் இருக்காங்க. ஆல்ரெடி ஹீரோயின் ஹெச்ஆர் அந்த பையன்றது தெரியும், பட் ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் அங்கே தான் இருக்கான், செகண்ட் பாய் ஃப்ரெண்டும் அங்கே தான் இருக்கான். ஹீரோயினுக்கும் கை நடுக்கத்திலே அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போகிறாங்க. வெளியே போய் ரெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டு ஐயோ இவங்க 2 பேருமே இங்கே தான் ஒர்க் பண்ணுறானுங்களா, இதுவும் எனக்கு அம்னிஷியாவில் மறந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் அடிச்சுக்கிறாங்க. இப்போ போய் அவங்க வேலை செஞ்சுட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினோட செகண்ட் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோயினுக்கு சாக்லேட் கொடுக்குறான். இந்தா இதை சாப்பிடு, இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு மீட்டிங்கில் கொடுத்தாங்க, நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்கிட்டு சாக்லேட்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கக்குள்ள இப்போ ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறான், இங்கே பாரு நான் உனக்காக வந்துட்டு ஸ்டெப்ஸு கிட்ட வெயிட் பண்ணுறேன், ஸோ தயவு செஞ்சு வாயேன் அப்படின்னு அவன் மெசேஜ் பண்ணுறான். ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸு கிட்ட நானும் வரேன் நீ அங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு சாக்லேட்லாம் அங்கேயே வச்சுட்டு அவங்க போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்க ரூமில் இருக்கிறதோ செகண்ட் பாய் ஃப்ரெண்ட். அவனை பார்த்தவொடனே இன்னும் இவங்களுக்கு ஆயிடுச்சு. நீ என்ன இங்கே பண்ணுறேன்னு சொல்லி செகண்ட் பாய் ஃப்ரெண்ட் கேட்டோன்னே, இல்லை நீ கொடுத்து சாக்லேட்டை சாப்பிட்டல நிறைய கலரும் சேருச்சுன்னு நினைக்கிறேன், அதான் நான் சும்மா வாக்கிங்காக வந்தேன், அப்படியே இந்த ரூம்குள்ளே வந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க வெளியே கிளம்புறது பெரும் பாடாயிடுச்சு. அவன் கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கான், என்ன பண்ணுற எது பண்ணுற, சாப்பிடலாமா, என் கூட வரியா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இவங்களோ இல்லை இங்கே பாரு இது ஒரு ஆஃபீஸு, ஸோ இங்கே வந்து நீ நானும் நெருக்கமாலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனுக்கும் டிமிக் கொடுத்துட்டு வெளியே வரப்போ ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான், மேலே வந்துடுறான். அப்போ 2 பேருமே ஒரேடிக்காக பார்த்துக்கிறாங்க. இப்போ வந்துட்டு செகண்ட் பாய் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்குறான், நீ என்ன பண்ணுற அப்படின்னா, இல்லை நான் சும்மா ஜஸ்ட் மேலே போகிறேன் அப்படின்னா, அப்படியே இந்த சாக்லேட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வெகுளித்தனமாக செகண்ட் பாய் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்டுக்கு சாக்லேட் கொடுக்குறான். இவன் நினைக்கிறான், ஐயோ இவன் கிட்ட தெரிஞ்சிருந்தா இவன் ஊர் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருப்பானே அப்படின்னு ஹீரோயினுக்கு கால் பண்ண போகிறப்ப ஹீரோயின் மெசேஜ் பண்ணுறாங்க, இப்போ ஆஃபீஸில் எல்லாரும் இருக்காங்க, என்னால் உன்னை வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோயின் போயிட்டு அவங்களோட இடத்துல அப்பாடான்னு உட்காந்துட்டு இருந்தா அங்கே இப்போ ஹீரோயினோட தேர்ட் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க. என்னன்னா ஈவினிங் ஆயிடுச்சு, ஸோ அதனால் வந்துட்டு நான் உனக்காக வந்துட்டு முன்னாடி இருக்கிற ஸ்டெப்ஸு கிட்ட வெயிட் பண்ணுறேன் வான்னு. சேம் அதே மெசேஜ் இப்போ ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வந்து நான் சைட் கேட் கிட்ட வெயிட் பண்ணுறேன்னு. இப்போ அந்த ஹெச்ஆரும் இருந்துட்டு மெசேஜ் பண்ணுறேன், நான் உனக்காக மெயின் கேட்டில் வெயிட் பண்ணுறேன்னு. ஹீரோயின் நினைக்கிறாங்க, அட பாவீங்களா, ஒரே மாதிரி மெசேஜ் ஒரே இடத்துல இருக்கிறதே ஆஃபீஸ்க்கு 3 வழி தான், 3 வழியிலுமே நீங்கள் இருக்கீங்கன்னா நான் எங்கே இருந்துடா போகிறது, நான் என்ன மொத்தம் 3 பார்ட்டாக பிச்சு ஆளுக்கு ஒரு பார்ட்டாக கொடுக்க முடியும், நான் இப்போ இந்த ஆஃபீஸ்லேருந்து எப்படா வெளியே போகிறதுன்னு சொல்லிட்டு செமையாக அவங்க யோசிக்கிறாங்க. ஒன்றுமே அவங்களுக்கு புரிய வரல. இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது, நம்ம ஆனால் யார் கூடயாவது வெளியே போய் தான் ஆகணும், சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா அவனுங்க சரியாக சோல்ஜர்ஸ் மாதிரி சொன்ன டைமுக்கு கரெக்டாக போயிட்டு நின்றுக்கிட்டு ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் ஒரு பக்கம், செகண்ட் பாய் ஃப்ரெண்ட் ஒரு பக்கம், தேர்ட் பாய் ஃப்ரெண்ட் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பக்கமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஸோ 3 பேருமே அட் அ டைமாக கேட்டுக்கிட்ட பார்த்து சிரிக்கிறாங்க. ஹீரோயின் யாரோ ஒருத்தவங்க கூட கண்டிப்பாக வெளியே போய் தான் ஆகணும், அதனால என்ன பண்ணுறாங்க, ஹீரோயின் அவங்க ஹெச்ஆர் கூட போகிறாங்க. மீதி இருக்கிற 2 பேத்துக்கிட்டையுமே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஸோ நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோயின் அவங்க ஹெச்ஆர் கூட வந்துட்டு வெளியே போகிறாங்க. அவங்க ஹெச்ஆர் ஹீரோயினுக்கு ஜூஸ்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஹீரோயின் செம்மையாக ஹாப்பியாக வராங்க. எனக்கு பிடிச்சது எல்லாமே நீ செய்கிற, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹெச்ஆரும் வந்துட்டு ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கும். ஸோ ஆனால் அவருக்கு டாக்னா அலர்ஜி, ஆனால் ஹீரோயினுக்கு பிடிக்குன்ற ஒரே காரணத்துக்காக போயிட்டு டாகை கொஞ்சிட்டு வந்து ஹீரோயின் பக்கத்தில் உட்காடுறாங்க. ஹீரோயின் செம்மையாக ஹாப்பியாக வராங்க. அந்த சைடில் ஒரு பொண்ணு வரா. இவ யாருன்னா அந்த ஹெச்ஆர் இருக்கார் இல்லையா, அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ இவன் வந்துட்டு யார் இது, என்ன நீ சின்ன பிள்ளைங்க மாதிரி ஜூஸ்லாம் வர குடிச்சிட்டு இருக்கா, யார் இந்த பொண்ணுன்னு கேட்டவொடனே ஹீரோயின் உடனே வந்துட்டு நான் இவங்களுடைய செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல வராங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹெச்ஆர் என்ன பண்ணுறாங்க, ஹீரோயினை இழுத்து இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க. அந்த பொண்ணு அங்கே வந்து முறைச்சிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிடுறா. அப்போ ஹீரோயின் ஹெச்ஆரை பார்த்துட்டு திட்டுறாங்க, நீ ஏன் எல்லாருக்கிட்டையும் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லிட்டு இருக்க, சொல்லாத அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்கு அவர் கிஸ் கொடுத்துறாங்க. ஹீரோயின் பார்க்குறாங்க, ஐயோ எல்லார்கிட்ட இருந்தும் கிஸ் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினை விடுறதுக்காக அந்த ஹெச்ஆர் வராரு. ஹெச்ஆர் விட்டுட்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு மறுபடியும் ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உன்னோட பாய் ஃப்ரெண்டை பற்றி சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோயின் கிட்ட. ஆனால் ஹீரோயினும் நேரம் வரட்டும் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் அவங்களோட ஆஃபீஸ்க்கு வந்தால் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீமாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த டீமில் தான் ஹீரோயின் யார் வரக்கூடாதுன்னு நினச்சி 3 பேருமே பார்க்குறாங்களா, ஆனால் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் 3 பேருமே ஹீரோயினோட டீமில் தான் இருக்காங்க. ஹீரோயினுக்கும் ஒரு அதிர்ச்சியாவது, என்னடா இது கடவுள் என்னை ஏன்டா இப்படி மாட்டி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிண்ட் அவுட்டையே பார்த்துட்டு செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் டூர் போகிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க. அந்த டைம் ஹீரோயின் முழிக்கிறாங்க, ஐயோ நான் டூருக்கு வரலன்னு சொன்னாலும் என்னை யாரும் விட மாட்டேன்றாங்களே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட 3 பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு பாரு நம்ம வந்துட்டு டூர் போக போகிறோம், ஸோ எல்லாருமே பசங்களாம் செம்ம ஹாட்டாக இருக்காங்க, இந்த டைம் நான் வரக்குள்ள என்னோட லவ்வை நான் ஒருத்தவன்ட்டு சொல்லிட்டு அவன் கூட நான் சேர்ந்து தான் வருவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் உட்காந்துட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினோட செகண்ட் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோயினுக்கு ஜூஸ் கொடுக்குறான் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு. இதை அவங்க ஃப்ரெண்டு பார்க்குறாங்க, என்னடா இது 2 பேத்துக்குள்ள ஏதாவது இருக்குமோ கனெக்ஷன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், ஆல்ரெடி ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினுக்கு ஜூஸ் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி நம்ம ஹெச்ஆர் வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்கே போயிட்டு முன்னாடி நாளே ஜூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயினை விழுந்து கவனிக்கிறாங்க. ஹீரோயினோட பேக் ஃபுல்லாக ஜூஸஸ் தான் இருக்குது. இவங்க பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க, என்ன பண்ணுறது, நான் அந்த ஜூஸ்லாம் வச்சுட்டு கடையாக வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயின் அவங்களுடைய இடத்துக்கு ரீச் ஆகிட்டாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, என்கிட்ட இருந்து இந்த மாதிரிலாம் நீ பண்ணலாமா, ஸோ நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் அப்படின்றாங்க. ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க, ஐயோ நீ அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, உனக்கு நீ இவ்வளோ தூரம் வச்சிருக்கிறது ரொம்ப உன்னோடைய இதுக்கு ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப இஷ்யூஸ், அதனால் நான் ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் முழிக்கிறாங்க, என்னென்னு பார்த்தா இந்த பைப்புள்ள ஜூஸை தான் சொல்லியிருக்குது போல இருக்கு, நான் உன்னோட பேக்கில் இருக்க நிறைய ஜூஸஸ் பார்த்துக்கிட்டேன், நான் இந்த ஜூஸ் எடுத்துக்கிறேன்றாங்க. ஹீரோயின் ஓ அப்படியா சரி இந்தான்னு சொல்லிட்டு 1க்கு 2 ஜூஸ் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு இப்போ முழிக்கிறாங்க, என்னைக்கு மாட்ட போறனோ எனக்கு தெரியலையேன்னு. இப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கேம் மாதிரி விளையாடுறாங்க. அந்த கேம் என்னன்னா, நம்ம சின்ன வயசுல எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சேர்ஸ்லாம் வச்சுட்டு சுற்றி நின்று லாஸ்ட்டாக போயிட்டு உட்காருவோம் தெரியுங்களா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மியூசிக்கல் சேர் கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. எல்லாரும் விளையாடிட்டே இருக்கக்குள்ள லாஸ்ட்டாக நம்ம ஹீரோயின் தான் ஜெயிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு அங்கே இருக்கிற மேனேஜர் அங்கே இருக்கிற என்ன சொல்கிறாங்க, இப்போ ஹீரோயின் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஹீரோயினுக்கு 4 நாள் வந்துட்டு கம்பெனிலேருந்து லீவு. ஸோ
இப்போ செகண்டா ஒரு கேம் வைக்க போறோம். ஸோ அந்த கேம்ல யார் ஜெயிக்கிறீங்களோ ஹீரோயின் கூட அவங்களுக்கும் சேர்த்து ஒரு 4 நாள் லீவு தரப்படும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினோட 3 பாய் ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு அந்த லீவ் வேணும், எனக்கு அந்த லீவ் வேணும்ன்றாங்க. இப்போ ஹீரோயின் தான் வந்துட்டு என்ன கேம் விளையாடலாம் அப்படின்றது சொல்றாங்க. என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். யாராவது கண்ணா செஞ்சாங்கன்னா லாஸ்டா தோத்துருவாங்க. அவங்க தான் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே கிவ் அப் பண்ற மாதிரியே இல்லை. 3 பேருமே வந்துட்டு கண்ணை மிடுக்குன்னு வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஐயோ சரி ஓகே நம்ம கேம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. எனக்கு லீவே வேணான்னு. ஆனா பகல் போது, சாயந்தரம் போது, நைட்டே வந்துருச்சு. இன்னுமே 3 பேருமே கிவ் அப் பண்ற மாதிரியே இல்லை. ஹீரோயினுக்கா ஐயோ என்ன இவனுங்க இப்படி இருக்கானுங்கன்றாங்க. அவனுங்க 3 பேர் கண்ணுலையும் கண்ணு தனியே வந்துருச்சு. ஆனா இப்ப 3 பேருமே என்ன சொல்லிக்கிறானுங்க, ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சில போயிட்டு வந்துட்டு ஏதாவது பயமுறுத்துற மாதிரி அடிச்சு காமிக்கலாம், இல்லை ஊதலாம். ஸோ யார் அவுட் ஆகுங்களோ அவங்க தான் அவுட் அப்படின்றாங்க. ஸோ 3 பேருமே அந்த மாதிரி பண்றதுல லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட செகண்ட் பாய் ஃப்ரெண்ட் மட்டும் இதுல இருந்து தப்பிச்சிடறான். ஸோ அவன் தான் வந்துட்டு ஜெயிச்சுட்டான். ஆக்சுவலி அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அந்த ஆஃபீஸ்ல ஜூஸ் கொடுத்தது. அவன் நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு ஹே ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்ல. பக்கத்துல இருக்கவங்களாம் பாக்குறாங்க, ஏன்னா இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கையை பிடிச்சி நீயும் ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு 2 பேருமே மனசுக்குள்ள நினைச்சுக்கிறானுங்க. ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்டும் பிளஸ் வந்துட்டு அந்த ஹெச்ஆரும். இப்போ ஹீரோயின் கிட்ட அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு எதுக்காக அவனோட கையை பிடிச்சிட்டு அந்த மாதிரி ஆட்டம் ஆனா என்ன விஷயம் அவங்க 2 பேத்துக்குள்ளன்றாங்க. ஹீரோயின் கீழே வந்துட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அங்கேயுமே ஹீரோயினோட 3 பாய் ஃப்ரெண்ட்ஸும் என் பக்கத்துல வந்து உட்காரு, என் பக்கத்துல உட்காருன்னு சொல்லிட்டு சைகை காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் ஐயோ நான் இப்ப சாப்பிட்றதா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன பண்றாங்க, இவங்க யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள போயிட்டு அந்த ஹெச்ஆர் இருக்கார் இல்லையா அவர் பக்கத்துலயும் ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் நடுவில் ஒரு சேர் ஒன்று இருக்கும். அவங்க 2 பேருக்கு நடுவில் வந்துட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் கூட லீவ்ல இருக்கான் பார்த்தீங்களா, அதான் இந்த செகண்ட் பாய் ஃப்ரெண்ட். ஹீரோயின் அவனோட பக்கத்தில் போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போ அங்கேயும் வந்துட்டு இவனுங்க சாப்பிட்றப்ப கேம் வச்சுக்கிறானுங்களா. அதாவது என்னன்னா ஒரு ட்ரூத் ஆர் டேர் கேம் மாதிரி. ஸோ இதில் யார் தோத்துறாங்களோ அவங்க வந்துட்டு உண்மையை சொல்லணும், அப்படி இல்லைன்னா இங்கே வந்துட்டு நிறைய பியர்ஸ் இருக்குது குடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஹீரோயினோட ஃப்ரெண்டோட டேர்ன் வருது. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, இந்த கம்பெனியில் உனக்கு யாராவது க்ரஷ் இருக்காங்களா சொல்லுன்னொன்னே, இதுதான்டா சான்ஸ் நம்மளுடைய லவ்வை சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிடுறாங்க, சாரி ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன பண்ணிடுறாங்க, ஆமா நான் வந்துட்டு எனக்கு ஒரு க்ரஷ் இருக்காங்க, அது வேற யாரும் இல்லை நம்ம ஹெச்ஆர் தான் அப்படின்னு சொன்னோன்னே ஹெச்ஆருக்கு போற ஏறுது. ஹெச்ஆர் ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு எனக்கு ஆல்ரெடி ஒரு லவர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் ஐயோ வேணாண்டா பேர் சொல்லிடாதன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அவன் ஹீரோயின் சொல்ல அந்த ஜாடமடையான பேச்சை கேட்டுட்டு ஹீரோயினோட பேர் சொல்லாம எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு மட்டும் சொல்லியாச்சு. இங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டோ ஹீரோயின் மேலே அழுதுகிட்டே அழுகுறாங்க. ஏண்டி இந்த மாதிரி என்னை எடுத்தவனே ரிஜெக்ட் பண்ணிட்டான், எனக்கு எவ்வளவு அசிங்கமாயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போறாங்க. இப்ப ஹீரோயின் வெளியே உட்காந்து காத்து வாங்கிட்டு இருக்கோம்ல, அந்த இடத்துல ஹீரோயினோட செகண்ட் பாய் ஃப்ரெண்ட் வரான். அதான் ஹீரோயின் கூட 4 நாள் லீவ்ல இருக்கவன். ஸோ அவன் வரான். இப்போ ஹீரோயினை பார்த்துட்டு ஏன் நீங்க தனியா உட்காந்துருக்கன்னு கேட்கறான். ஹீரோயின் இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா காத்து வாங்குறேன் அப்படின்றாங்க. சரி ரொம்ப நேரம் இங்க உட்காராத குளிர் அடிக்குதுல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை கட்டி ஹீரோயினுக்கு போட்டு விட்டுறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினோட ஹெச்ஆர் வந்துடுறாரு. ஸோ இவரும் வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு நீ எங்க இருக்க அப்படின்னு, இல்லை நான் சும்மா இவ கூட பேசிட்டு இருந்தேன்னொன்னே சரி இந்த உனக்கு குளிர போது இந்த கோட் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவரோட கோட்டை கட்டி ஹீரோயினுக்கு போட்டு விட்டுட்டு அவன் சட்டையை எடுத்து அதாவது செகண்ட் பாய் ஃப்ரெண்டோட சட்டையை எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஹீரோயின் முழிக்கிறாங்க, ஐயோ வேணண்டா சாமி நம்ம இங்கிருந்து முதல்ல கிளம்புவோன்னு முடிச்சா அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்டும் வந்துடுறான். அவன் சொல்றான் 2 பேரும் ஏன் மாத்தி மாத்தி கோட்டை கொடுத்துருக்கீங்க, நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பெட்ஷீட் ஒன்று எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஹெச்ஆரோடைய அந்த கோட்டை கழட்டி விட்டு ஹீரோயினுக்கு அந்த பெட்ஷீட்டையும் போத்தி விட்டுறான் அவன். ஹீரோயின் பார்க்குறாங்க, ஐயோ 3 பேருமே ஒன்றா சேர்ந்துட்டாங்க, ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்ம மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்று அழவே ஆரம்பிச்சுறாங்க. அவங்க செம்மையாக அழுதுட்டு இருக்காங்க. 3 பேருமே பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடிடுறாங்க. 3 பேருமே ஒன்றுமே புரியல. நல்லா இருந்தவன் ஏன்டா இப்போ திடீர்னு அழுவுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேருமே ஒவ்வொரு தசையில் போய் நின்றுட்டு ஹீரோயினை பற்றி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ கட் பண்ண நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் 3 பேருக்குமே ஒரேடியா மெசேஜ் பண்றாங்க, நான் அழுதுட்டு வந்ததுக்காக சாரி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு 3 பேருமே ஒரே ரூம்ல தான் இருக்காங்க. 3 பேருமே ஒரே பொண்ணுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்துட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, நீ யார் கூட பேசுறேன்னா என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அப்படின்றாங்க. ஹெச்ஆர் கிட்ட கேட்டா நானும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அப்படின்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஹீரோயின் கிட்ட இங்க எல்லாருமே அவங்கவுங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்களாம்ப்பா அப்படின்னு ஹீரோயின் சொன்னோன்னே ஹீரோயின் முடிக்கிறாங்க. 3 பேருமே நான் தானே மாட்டினா செத்தண்டா சாமி அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இப்போ அட்லாஸ்ட் அவங்களுடைய டூர்லாம் முடிச்சுட்டு அவங்களுடைய ஆஃபீஸ் போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் பக்கத்தில் போய் யார் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சண்டை வேற 3 பேத்துக்கு நடுவில். ஒவ்வொருத்தரும் வந்துட்டு முன்னாடி போய் நிற்கிறான். அப்போ லாஸ்ட்டாக ஹெச்ஆர் வந்துட்டு ரைட் சைடும், அதுக்கப்புறமா ஹீரோயினோட செகண்ட் பாய் ஃப்ரெண்ட் லெஃப்ட் சைடும், ஹீரோயினுக்கு பின்னாடி ஒரு பாய் ஃப்ரெண்டும் 3 பேருமே நின்றுக்கிறாங்க. ஹீரோயின் இப்போ யோசிக்கிறாங்க வீட்டுக்கு வந்துட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்மளால முடியாதுப்பா, 3 பேர்ல யாராவது ஒருத்தவனை செலக்ட் பண்ணி ஸோ அவனு கூட நம்ம இருந்துட வேண்டியதுதான், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது
ஆகுதுன்னு சொல்லிட்டு 3 பேர் கூடயும் எப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம் அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ 3 பேருடைய கேரக்டரும் ரொம்ப பியூர் கோல்டான கேரக்டர். ஸோ அதனால ஹீரோயின் 3 பேருமே பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம யாரை போயிட்டு செலக்ட் பண்ணுறது? ஆனால் 3 பேருமே இதே மாதிரி நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய கெரியர் வந்துட்டு ரொம்பவும் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு 3 பேர்லேருந்து ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணி கொஞ்சம் வீட்டுக்கு வா உன்ட்ட பேசணுன்றாங்க. ஹீரோயின் போயிட்டு கதவை திறக்கிறாங்க. சரி வந்துட்டாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை திறக்கிறாங்க. ஆனால் இன்னும் யாரும் வரல. 3 பேரில் அந்த யாரோ ஒருத்தவனை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ 3 பேரையும் எப்படி ஹீரோயின் வந்துட்டு மீட் பண்ணாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் இருப்பார் இல்லையா, ஸோ அவர் ரொம்ப நல்ல கேரக்டர். அவர்கிட்ட அசிஸ்டண்டாக தான் நம்ம ஹீரோயின் சேர வருவாங்க. ஆனால் அவர் வந்துட்டு ஹீரோயினை பார்க்க கூட மாட்டாரு திரும்பி. இதனால ஹீரோயினுக்கு வந்துட்டு அவரோட ஹெச்ஆரை ரொம்பவும் பிடிச்சி போயிடுது. செகண்ட் அந்த கம்பெனிலே ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம செகண்ட் ஹீரோ பார்க்குறாங்க. அவருமே ரொம்பவும் நல்லவராக இருக்காங்க. ஹீரோயின் இப்போ வெளியே அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்குள்ள ரொம்ப பதட்டமாக இருக்கக்குள்ள அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் வராங்க. ஸோ 3 பேருமே வந்துட்டு அதே ஆஃபீஸில் ஹீரோயின் மீட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே குழம்புது இல்லை? அப்போ 3 பேருமே ஆஃபீஸில் இருந்தாங்கன்னா ஹீரோயின் எப்படி அன்னைக்கு அந்த நேற்று எபிசோடில் 3 பேருமே பார்த்து எப்படி ஷாக் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக ஹீரோயினோட இந்த ஃபர்ஸ்ட் சீன் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் ஒன்று வரும். அதாவது நீங்கள் அவங்களுடைய செக்ரட்டரி தானே, கொஞ்சம் வாங்க அப்படின்ற மாதிரி யாரு நம்ம ஹெச்ஆரோட ஃபோனில் இருந்து ஹீரோயின் அப்போ போகிறதுக்காக டாக்ஸி பிடிக்கிறதுக்காக போவாங்க. அப்போ ஒரு கார் வந்துட்டு நம்ம ஹீரோயினை இடிக்க வருது. ஆக்சுவலி அந்த காரு நம்ம ஹீரோயினை இடிக்க வரல. ஹீரோயின் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. என்னன்னா ஹீரோயினுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் நடக்கல, ஹீரோயினுக்கு அம்னீஷியாவும் கிடையாது. அதாவது ஹீரோயினோட 3 பாய் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. 3 பேருமே டூருக்கு போயிட்டு வரப்போ 3 பேருக்குமே ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். 3 பேருக்குமே அட் அ டைமில் சேம் அம்னீஷியா வந்திருக்கும். ஸோ ஹீரோயின் இப்போ என்ன நினைக்கிறாங்க, 3 பேரையுமே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நமக்கும் வந்துட்டு யாருமே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ இந்த அம்னீஷியாவை ஹீரோயின் யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, 3 பேர்கிட்டையுமே போயிட்டு நான் தான் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் இதில் சீட்டிங் பண்ண ஆள். ஸோ லாஸ்ட்டாக ரெவீல் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ ஹீரோயின் போயிட்டு 3 பேர்கிட்டையுமே நான் தான் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ யாராவது வந்துட்டு ஒருத்தவங்க ஏற்றுப்பாங்க, மீதி பேர் யாராவது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் 3 பேருமே ஹீரோயினோட பேச்சை கேட்டுக்கிட்டாங்க. ஹீரோயின் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம யாராவது ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை திறக்கிறாங்க. ஹீரோயின் 3 பேரில் யாரோ ஒருத்தவங்கள கூப்பிட்டுக்கிட்டாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட செகண்ட் பாய் ஃப்ரெண்ட் தான். ஸோ இவன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட அந்த 4 நாள் லீவ் எடுத்துக்கிறேன்னு சொன்னவன். ஸோ அவன்கிட்ட போயிட்டு ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது, பட் நான் தான் சொன்னேன் அப்படின்றாங்க. இப்போ உடனே அந்த செகண்ட் பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், பட் நீ ஏன் இதெல்லாம் பண்ண, ஃபர்ஸ்ட் அதை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் இப்போ அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் சொல்றாங்க. என்னன்னா ஹீரோயின் வந்துட்டு சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறப்ப ஸ்கூல்லையும் அவங்களுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க ரொம்பவும் தனியாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா காலேஜ் போறப்ப கூட ஹீரோயின் கூட யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஹீரோயினை குறை சொல்றதுக்குன்னே ஒரு 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேர் தான் ஸ்கூல்ல வந்துட்டு ஹீரோயின் கூடயும் படிச்சிருப்பாங்க, ப்ளஸ் காலேஜ்லயும் ஹீரோயின் கூட படிச்சிருப்பாங்க. அந்த 3 பேர் தான் இப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு மனசை கலைச்சி விட்டது. ஏன்னா 3 பேருக்குமே 3 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஹீரோயினுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு கலாய்ச்சிருப்பாங்க செமையா. ஹீரோயின் வேலைக்கு வந்தப்போ கூட யாருமே வந்துட்டு ஹீரோயினை அந்த அளவுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு பார்க்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா தான் ஹீரோயின் வந்துட்டு அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஹீரோயின் தான் யாரையுமே லவ் பண்ணலையே, யாருமே ஹீரோயினை லவ் பண்ணாதனால கிடைச்ச சான்ஸ் வச்சுக்கிட்டு தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன். ஸோ என்னை மன்னிச்சிடுங்க. ஸோ 3 பேரில் யாராவது ஒருத்தவங்களாவது நம்புவீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் 3 பேருமே என்னை நம்பிட்டீங்க. ஸோ நான் தான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கன்னொன்னே இப்போ ஹீரோயினோட செகண்ட் பாய் ஃப்ரெண்ட் கேட்குறான், அப்படியே நீ என்னை மட்டும் கூப்பிட்டு இதெல்லாம் சொல்கிற அப்படின்னோடனே, இல்லை நான் வந்துட்டு அவங்க 2 பேரும் எப்படி லவ் பண்ணேன்னு தெரியல, பட் ஆனால் என்னோட மனசை உண்மையாகவே நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், சாரின்னு சொன்னோடனே அவனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால அவன் என்ன சொல்லிடுறான், எல்லாத்தையுமே மறந்துடு, இதுக்கப்புறம் நம்ம புதுசாக லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட செகண்ட் பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினை ஏற்றுக்கிறான். ஸோ இதோட இந்த சீரியஸும் முடிஞ்சு போச்சு. நம்ம ஊர் பசங்களாம் இந்த மாதிரி இருப்பாங்களா சொல்லுங்க, எட்டி ஒரு மிதிச்சுட்டு போடின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் பண்ணது கரெக்டா தப்பா, இல்லை இந்த சீரியஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டாடா பை, see you.